பள்ளி குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய விவகாரத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் குண்டு வீசிய கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்த பெண் பாலியல் தரகர் என விசாரணையில் தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் வெடிகுண்டு வீச சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோத்தை கிண்டி போலீசார் கைது செய்து இந்த வழக்கானது என்ஐஏக்கு மாற்றப்பட்டு பின்னர் விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில இந்த பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு யார் முன்பு அவர் ஏற்கனவே கமலாலயம்ல பெட்ரோல் குண்டு வீசிய வழக்குல கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த நிலையில அவர் வெளிவந்த பின்பு ஜாமீனில் வெளிவந்த பின்பு அடுத்த 4 நாட்களிலேயே இந்த பெட்ரோல் குண்டானது திரும்பி மறுபடியும் ஆளுநர் மாளிகையில வீசினார். இதனை இவரை யார் பெயிலில் எடுத்தது என்பது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய விசாரணையில பாலியல் புரோக்கரான தேனாம்பேட்டையை சேர்ந்த நதியா என்பவர் தான் கருக்கா வினோத்தை ஜாமீனில் வெளியே எடுத்திருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து வெளியில் எடுத்த அவரது வீடு மற்றும் பல்வேறு இடங்கள்ல தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட இந்த சோதனையில 5க்கும் மேற்பட்ட செல்போன்களை என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்து இதை சோதனை செய்த போது இதில் பல்வேறு 17 சிறுமிகளின் ஆபாச வீடியோக்கள் மற்றும் பல்வேறு புகைப்படங்கள் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த என்ஐஏ அதிகாரிகள் உடனடியாக இது தொடர்பாக விபச்சார தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இந்த தகவலின் அடிப்படையாக வைத்து கடந்த வாரத்துல விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இதனை கொண்டு வந்த நதியா மற்றும் அவரது சகோதரி சுமதி மற்றும் சுமதியின் கணவர் ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில இவர்கள் வீட்டிற்கு சிறுமிகளை அழைத்து இவர்கள் பாலியல் ரீதியாக அவர்களை அனுப்பி வைத்திருப்பதும் தெரியுது. மேலும் இவர்கள் 17க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளை பல்வேறு நபர்களுக்கு இவர்கள் பாலியல் இச்சைக்கு இவர்கள் பயன்படுத்தி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக தற்போது இவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்திய விசாரணையில இவர்கள் விபச்சார தொழில் நடத்திக்கிட்டே நதியா இந்த தொழிலுக்கு தேவையான ரவுடி ஒருவர் தேவை என்பதால் தான் ரவுடி கருக்கா வினோத்தை பெயிலில் எடுத்திருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது என்ஐஏ தீவிர விசாரணையை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. குறிப்பாக இவர்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பான கோணத்துல தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.